வெல்கம் டு ஃபியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டர் சேலம். இன்னைக்கு நம்ம 7th யூனிட்ல பார்க்க போற டாபிக் என்னன்னு பார்த்தோம்னா கிராசுலேஷன் ஆசிட் மெட்டபாலிசம். ஸோ நார்மலாக இந்த கிராசுலேஷன் ஆசிட் மெட்டபாலிசம் அப்படின்னா என்னன்னா அமில வளர்சிதை அப்படின்னு சொல்லுவாங்க. இது பாலைவன தாவரங்கள் இருக்கும் பாருங்க, கற்றாழை, அன்னாச்சி பழம், இந்த வறண்ட நிலையில வாழக்கூடிய தாவரங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப பயன்படும். இந்த கேம்ப் பேத்வே அப்படின்னு சொல்லுவாங்க. CAM கேம்ப் பேத்வே அப்படின்னு சொல்லலாம். இது ஏன்னா நீரை சேமிச்சு வைக்கிறதுக்கு வேண்டி, ஒளிச்சேர்க்கையை அது பண்றதுக்கு வேண்டி இந்த கேம்ப் பிளான்ட் எல்லாம் என்ன பண்ணணும்னா நைட் நேரத்துல அந்த இலைத்துறைகளை திறந்து கார்பன் டை ஆக்சைடு மாலேட்டை நிலைநிறுத்தி வச்சுக்கும். ஸோ அதை வெற்றிடத்துல சேமித்து வச்சுக்கு. ஸோ மேலும் பகல்ல பாத்தீங்கன்னா CO2 அந்த ஒளிச்சேர்க்கைக்கு தேவையான CO2 அந்த இலைத்துறைகள் மூடியே நீர் இழப்பை குறைப்பதற்கு வேண்டி இந்த மாதிரி வச்சிருக்கும். ஸோ இதுதான் கேம்ப். ஸோ இது டார்க் டைம்ல என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா CO2 அது எவ்வளவு வேணுமோ அதை உள்ள வாங்கி எடுத்து இது என்ன பண்ணிக்கணும்னு பாத்தீங்கன்னா மாலேட் அப்படிங்கக்கூடிய ஒரு ஃபார்மேட்ல, மாலிக் ஆசிட்ல மாலேட் ஃபார்மேட்ல அதை சேவ் பண்ணி ஒரு வெற்றிடத்துல சேர்த்து வச்சுக்கும். இதே ஒரு மார்னிங் டைம்ல சன்லைட் அப்சர்வ் பண்ணி இந்த மாலேட் என்னவா கன்வெர்ட் ஆகி கொடுக்கும்னு பாத்தீங்கன்னா இந்த CHO மாலேட் மறுபடியும் இது என்ன ஆகுனா இந்த CO2 இதுல இருந்து கொடுத்து மறுபடியும் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா அந்த சைக்கிளை சுழற்சி பண்ணி ஒளிச்சேர்க்கை போட்டோசிந்தசிஸ் ப்ராசஸ்க்கு ரொம்ப இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுதான் கேம்ப் மெட்டபாலிசம். ஸோ சிமிலர்லி பிட்வீன் த கார்பன் ஃபிக்சேஷன் மெக்கானிசம், இது C4 அண்ட் கேம்ப் பேத்வே அப்படின்னு சொல்லுவாங்க. லேச் அப்படிங்கிறதா ரிவ்யூட் அந்த ரிலேஷன்ஷிப் சஜஸ்ட் எல்லாமே டெம்போரலா அதை கார்பன் ஃபிக்சேஷன், கால்சியம் அண்ட் கேம்ப் பேத்வே சொன்னது. ஸோ இந்த CAM பிளான்ட் பார்த்தீங்கன்னா கேக்டை, இந்த பைனாப்பிள் பிளான்ட் ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி நைட் நேரத்தில் இட்ஸ் பி யூசிங் ஃபார் த ரெடியூசிங் த வாட்டர் லாஸ் டிரான்ஸ்பிரேஷன் ப்ராசஸ் வேண்டி இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த கேம்போட ஃபோட்டோசிந்தசிஸ் பார்த்தீங்கன்னா C4 ஆசிட் ப்ரொடியூஸ் பண்ணி கார்பாக்சிலேஷன் மூலமாக இட்ஸ் ஸ்டொமேட்டா ஓப்பன் ஆகி நைட் டைம் ஓப்பன் ஆகி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். மார்னிங் டைம் டே டைம்ல பார்த்தீங்கன்னா இந்த C4 ஆசிட்ல இருந்து டே டைம்ல சன்லைட்டை அப்சர்வ் பண்ணி இந்த ரீஃபிக்ஸ்டு C3 பேத்வே இதில் நடக்கும். இதுதான் CAM பேத்வே உடைய மெயின் ரோல். ஸோ இந்த ஸ்டொமேட்டோ ஓப்பனிங் அட் நைட் எந்த இதில் எந்த பிளான்ட் யூஸ்ஃபுல்லாக இருக்குது, C3 C4 அப்படிங்கிறது நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. We will meet you on the next class. Thank you.